நான் அங்கே வந்து செக்கப்புக்கு கிளம்பிட்டேன். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி 9வது மாதம் ஸ்கேன் எல்லாமே முடிஞ்சுது. மறுபடியும் வர சொல்லியிருந்தாங்க. போனால் இனி என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. ஒரு வேளை அட்மிட் ஆக சொன்னாங்கன்னா அட்மிட் ஆகிட வேண்டியதான். எல்லாம் ரெடியாகி ப்ரிப்பேராக போயிட்டுருக்கேன். டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். அம்மா ரெடி ஆகிட்டுருக்காங்க. அது வந்து உள்ளே கடந்து துடிச்சிக்கிட்டே இருக்குது. துடிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. எப்பண்டா அது வெளியே வரும்னு இருக்க மாட்டிருக்கு. எங்களுக்கு அப்படி தான் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். எப்போ வெளியில் வருவேன், எப்போ வெளியில் வருவேன், எப்போ வர போகிற. அச்சு எல்லாம் சொல்லிகிட்டே ஸ்கூலுக்கு போயிருக்கா. அம்மா சீக்கிரம் பாப்பா வந்துருமா, பாப்பா வந்துருமான்னு சொல்லிட்டு இதில் ஒரு பெட்டு வேற கட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா புவனா, அச்சு, அச்சுவோட அப்பா எல்லோரும் பொண்ணு வேணும்னு பெட்டு கட்டியிருக்காங்க. அம்மா வந்து பையன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து புவனாவும் அச்சுவும் பாப்பா பிறந்துருச்சு அப்படின்னா எங்கள் அம்மா வந்து ஆள் ஒன்று 1000 ரூபா தரணுமா. ஒருவேளை பையன் பிறந்துருச்சுன்னா 2 பேருமே சேர்ந்து எங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுக்கணுமா. பெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. சரி பார்க்கலாம். போகலாமாம்மா? மூச்சு வாங்குது, கஷ்டமாகவும் இருக்குது நடக்கிறதுக்கு. சரி கிளம்பியாச்சு. போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். போமா. நாங்கள் டாக்டருக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். டாக்டரை பார்க்குறக்கு டாக்டர் ஒன்றும் வரவே இல்லை. வலின்ட்டு நினச்சிட்டே இருக்கிறேன். பேக் தூக்கி வச்சுட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பிரசவ வார்டு கூட்டிகிட்டு போனாங்க. எதுக்கான்னு தெரியல. கேட்டால் இதே துடிப்புக்கு தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி என்னையே வெளியே முடிக்கி விட்டாங்க. நானும் பேகை வச்சு தேடிகிட்டே இருக்கிறேன். என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னே தெரியல. எனக்கு ஒரே குழப்பம். நான் தனியாக தான் போனேன். எனக்கே ஒரே இதாக இருந்தது, பதட்டமாக இருந்துச்சு. பிள்ளைகள கூட்டிகிட்டு போயிட்டாங்களே என்ன பண்ணுறது. அச்சு வேற வருவா கூட்டிகிட்டு 3:30 3:45 அச்சு கூப்பிடணுமா. நான் வேற இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ரூம் கொடுத்துட்டாங்க. டாக்டர் பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் அட்மிட் ஆகிக்கோங்கம்மா அப்படின்ட்டாங்க. அச்சு ஸ்கூல் விட்டு வந்துட்டா. நாங்களே கூட்டிகிட்டு வந்துட்டா. பெட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி பார்க்கல. பிரசவத்துக்கு சொல்லிடுவாங்க. அதான் அட்மிட் பண்ணும்போது கொடுத்துருவாங்கல்ல. நான் சொல்லிகிட்டே சமாதானம் பண்ணிகிட்டே இருந்தேன் பிள்ளைக்கிட்ட. அப்புறம் இதுதான் பாத்ரூம்பா, இதுதான் எங்கே ரூம் எப்படி இருக்குது, என்ன உட்கார முடியுமா, எப்படி என்னென்ன ரூம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் 3 நாளைக்கு 5 நாளைக்கு இதுக்கு சொல்லுவாங்களா. அதனால தான் எப்படி அவள் பாத்ரூமுக்கு திறந்து பார்க்குறேன், அதையும் பார்க்குறேன், இதையும் பார்க்குறேன். இவள் டார்ச்சல் தாங்க முடியாது இவளுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்னு. சரி அப்படின்னு தான் நாங்கள் வந்துட்டோம். எப்படியோ பெட்டு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு அட்மிட் பண்ண அட்மிஷன் போட்டாங்க. பார்க்கலாங்க. அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ரூம் எடுத்து அட்மிட் ஆகிருக்கோம். லைட்டாக பெயின் இருந்ததுன்னு தான் வந்தோம். அதுக்காக பெயின் இருக்குது. சரி நம்ம இது குழந்தையோட ஹார்ட் பீட்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாங்க. அப்புறம் செக் பண்ணி பார்த்தாங்க. ஆமாம் உங்களுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது, இதுக்கு அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ அட்மிட் ஆகியிருக்கேன். லைட்டாக பெயினாக தான் இருக்குது. இனி டாக்டர் செக்கப்புக்கு வரல, வரட்டும். எப்போ வேணாலும் பெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க. பெயின் வந்து டெலிவரி ஆகும், அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கஷ்டமாக இருக்குது, இன்னும் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எதிர்பார்க்கல இன்றைக்கி அட்மிட் ஆகாமல். சரி அவளுக்கும் பாப்பாவும் தம்பியோ வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம். அச்சு ஜெயிப்பாளா அம்மா ஜெயிப்பாங்களான்னு பார்த்துக்கலாம். சரியா? தம்பி வந்து ஜெயம்மா, தங்கச்சி உங்களுக்கு தங்கச்சி தான் பிடிக்கும். அப்போ தங்கச்சி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, தம்பி இருந்துச்சுன்னா பேடு போடுங்க. ஓகே, ரெண்டுமே குழம்பு தான். நீங்கள் வாழ்க்கைங்க, கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. சீக்கிரம் டெலிவரி ஆகி குழந்தை நல்லபடியாக